வணக்கம். ஜோதிடத்தில் சந்திர பகவான் இவர் ரொம்ப நியூட்ரலான கிரகம். ஆனாலும் ஜோதிடத்தில் இவருக்கு உச்ச ஸ்தானம், நீச்ச ஸ்தானம், ஆட்சி பலம்னு 3 ராசிகளை கொடுத்துருக்காங்க. கடகம் தான் இவருடைய சொந்த வீடு. அங்கு யார் கடக ராசியில் இவர் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரை எந்த இடத்துல நீங்கள் பிறந்த அன்னைக்கு இருந்தாரோ அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி. அப்போது சந்திரன் பாருங்கள், இங்கே கடகத்தில் அவருடைய கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருமே சந்திரன் ஆட்சி பலம் தான், ஜலராசி. அதே மாதிரி ரிஷபத்தில் சந்திரன் இருக்குது, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் அங்கே உச்சம். அதுலேயுமே சிலது டிகிரிக்குள்ளே இருக்குது. 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் அதீத உச்சம், டீப் எக்ஸால்டேஷன் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. அதே ஆப்போசிட், அப்படியே உச்சஸ்தானத்துக்கு அப்படியே ஆப்போசிட் 7ஆம் இடம் சமசப்தபமம் 1 2 3 4 5 6 7 இது நீச்சஸ்தானம். விருச்சிகம் நீச்சஸ்தானம். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லாத்துக்குமே சந்திரன் நீச்சம் அப்படின்னு பை டிஃபால்ட் இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே சந்திரன் உச்சம். கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே சந்திரன் ஆட்சி பலம் பரிபூர்ண சந்திரன். அதனால தான் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக கற்பனை பலம். சந்திரன் கற்பனா சக்தியை மிகைப்படுத்தி கொடுப்பார். நீங்கள் பெரிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பேச்சாளர்களுக்கு புதனும் சேர்ந்து வேலை செய்யணும். எழுத்து, இந்த கதாசிரியர்கள், கவிதை எழுதுபவர்கள், அவர்களுக்கு சுக்கிரனும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போது இந்த கலை சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த 3 கிரகங்கள். இதில் என்ன ஒரு பெரிய ஐரானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே பகை கிரகங்களாக இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ராகு கேது எப்போவுமே பகை தான். அது கதையெல்லாம் இருக்குது, படிச்சிங்கன்னா தெரியும். ராகு கேது அந்த அமிர்தம் குதிக்கும்போது சூரிய சந்திரர்கள் இரு தேவர்கள் காட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் அது ஒரு பகை. அப்புறம் தான் விஷ்ணு சக்கரத்தை விட்டு இதெல்லாம் பண்ணுறது. ஸோ அதனால் பகை, அது ஓகே, அது ஒரு பகை. ஆனால் சந்திரன் சுக்கிரன் ஏன் பகை அப்படின்னு அது ஏன்னா 2 கிரகமே வேணும். கலைத்துறை, சினிமா, இது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க செலிப்ரிட்டிலாம் ஆகணும் அப்படின்னா இந்த 2 கிரகம் சேர்ந்து இயங்கினா தான் ஆக முடியும். ஏன்னா சுக்கிரன் தான் ஆர்ட்ஸு, மியூசிக்கு, இது கற்பனை சக்தி. இது 2 சேர்ந்தால் தான் பெரிய லெவலில் நீங்கள் இந்த கவிதையெல்லாம் எழுதுகிறாங்க, கவிஞர் எழுதுகிறதுலாம் இது மிக முக்கிய கிரகம். அதுமாதிரி கதாசிரியர்கள், எழுத்தாளர்களுக்கு சந்திரன் புதன் இதுவுமே பகை. இதில் என்ன கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் புராணத்தையே சந்திரனுடைய மகன் தான் புதன். சூரியனுடைய மகன் யார்? சனி பகவான். அது மாதிரி சந்திரனுடைய மகன் தான் புதன். ஸோ அதுக்கு ஒரு கதை இருக்குது, அது நீங்கள் படித்து பாருங்கள். ஆனாலும் பகைன்னு கொடுத்துருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆய்வில் சந்திரனுக்கு எதுவும் பகை கிடையாது. இப்போ விருச்சிகத்தில் நீச்ச சந்திரன் இருந்தாலும் விருச்சிக ராசியை பெருந்தலைவர்கள், பெரிய மடாதிபதிகள், பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே பிறந்திருக்காங்க. முக்கியமாக அனுஷ நட்சத்திரம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம், சனி பகவானின் நட்சத்திரம். அப்போ நம்ம அது வீக்கஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு எடுக்க முடியாது. சுக்கிரன் வீடு பகை அப்படின்னா அது சுக்கிரன் வீட்டில் தான் சந்திரன் உச்சமாகிறாரு, அதுவும் நம்ம எடுக்க முடியாது. புதனுடைய ஃபாதரே சந்திரன் தான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணும். அப்போ தான் ஜோதிடம் கற்றுக்கவும் முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.